வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஜெகத் ரட்சகனின் 100 கோடி சொத்து பறிமுதல். நீதிமன்றம் சொன்ன அதிரடியான தீர்ப்பு. உதயநிதி மற்றும் ஸ்டாலினுக்கு பினாமியாக செயல்படுகிறாரா என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது ஜெகத் ரட்சகன் திமுகவின் மிக முக்கியமான எம்பி மதுபான ஆலைகளை நடத்தி வருகிறார். சுமார் 100 கோடிகள் சொத்துக்கள் வருமான வரி செலுத்தாமல் பதுக்கி வைத்து சொத்துக்களை பெருக்கியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது உறவினர்கள் வீட்டில் நடத்த சோதனையில் சுமார் 100 கோடி வரை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. மேலும் 100 கோடி வரை சொத்துக்களை சிங்கப்பூர் மற்றும் லண்டன் போன்ற நாடுகளில் முறைகேடாக சம்பாதித்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்வைத்தனர். மதுபான ஆலைகளை நடத்தி இத்தனை கோடிகளை பதுக்கி வைக்க முடியுமா என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் அப்பொழுது முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் ஜெகத் ரட்சகனுக்கு பின்னால் திமுகவின் மிகப்பெரிய தலைகள் இருப்பதாகவும் ஜெகத் ரட்சகன் ஒரு பினாமியாகத்தான் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. உச்சநீதிமன்றம் தற்பொழுது விசாரணையில் என்ன கூறியிருக்கிறது தெரியுமா? ஜெகத் ரட்சகனுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் உதவி செய்தது யார்? தற்பொழுது அவரது தொழில்களில் பார்ட்னர்கள் யார்? அவரது சொத்துக்கள் சரியான வருமான வரி தாக்கல் செய்யவில்லை என்றால் முழுவதுமாக பறிமுதல் செய்யலாம் என்பதற்கேற்ப நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால், திமுக தேர்தல் நேரக்கூடிய நிலையில் ஜெகத் ரட்சகன் தான் பல கோடிகளை தேர்தல் செலவிற்காக பயன்படுத்த வேண்டும் என்பது திமுகவின் நோக்கம். இதைத்தான் கடந்த தேர்தல்களிலும் ஜெகத் ரட்சகன் செய்து வந்தார். இந்த முறை ஒட்டுமொத்த பணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டால் திமுகவிற்கு ஒரு பெரிய இழப்பாக மாறும். இதனால் தேர்தல் செலவுகளை பார்க்க முடியாது, தோல்வி அடைவது உறுதியாகிவிடும் என்ற ஒரு கவலையில் தற்பொழுது திமுகவின் தலைமை இருக்கிறது. 100 கோடி வரை செலவு செய்யக்கூடிய திமுகவின் பினாமியாக ஜெகத் ரட்சகன் இருக்கிறார். ஆனால் அது ஊழல் பணம், கிட்டத்தட்ட பதுக்கி வைக்கப்பட்ட பணம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஜெகத் ரட்சகன் பினாமியாக இருந்தால் அவரை செயல்படுத்தக்கூடிய நபர் யார்? உதயநிதியா, ஸ்டாலினா என்ற விசாரணையையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். சுமார் 100 கோடி என்பது மிகப்பெரிய ஒரு பணம். இதில் ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனு தாக்கலின் பொழுது சொந்தமாக கார் இல்லை, கையில் 10,000 ரூபாய் தான் இருக்கிறது என்று கூறுகிறார். எந்த அளவிற்கு மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது. நண்பர்களே, ஜெகத் ரட்சகனின் பினாமியாக ஒட்டுமொத்த ஸ்டாலின் அவர்கள் மற்றும் உதயநிதி அவர்களது பினாமியாக ஜெகத் ரட்சகன் செயல்பட்டால் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.